வணக்கம் குழந்தைகளே. இப்போ நம்ம வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம் பாடத்தை மன வரைபடம் மூலமாக எளிமையாக கற்க போறோம். வட இந்திய புதிய அரசுகள் என்பது யாரை குறிக்குதுன்னா ராஜபுத்திரர்களை குறிக்குது. இந்த ராஜபுத்திர அரசுகளின் கூட்டமைப்புல மிகவும் புகழ் பெற்றது எதுன்னு கேட்டீங்கன்னா சித்தூர். இந்த சித்தூரின் அரசர் அதாவது ராணா மாலவத்தை வெற்றி கொண்டதன் நினைவாக நிறுவப்பட்ட வெற்றி தூண் தான் ஜெயஸ்தம்பா. சூரியகுலம், சந்திரகுலம், அக்னிகுலம் என்று 3 வகையான ராஜபுத்திர குலங்கள் இருந்ததாக கூறப்படுகின்றது. 1829 36 வகையான ராஜபுத்திர அரச குலங்களை பட்டியலிட்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜேம்ஸ் டாட். இந்த சூரியகுலம் சந்திரகுலத்துல புகழ் வாய்ந்தவர்கள் சந்தேலர்கள், அக்னி குலத்துல புகழ் வாய்ந்தவர்கள் பிரதிகாரர்கள், சவுகான்கள். இப்போ நாம 36 வகை ராஜபுத்திர அரச குலங்கள் இருந்தாலும் நம்ம பாடத்துல கொடுத்திருக்கிறது பிரதிகாரர்கள், பாலர்கள், சவுகான்கள் மட்டுமே. அவர்களை பற்றி தான் நாம இப்ப பார்க்க போறோம். பிரதிகார வம்சத்தினுடைய முதலாவது மற்றும் முக்கியமான அரசர் முதலாம் நாகப்பட்டர். இவருக்கு பிறகு வஜ்ரபோசா, 2ஆம் நாகப்பட்டர், ராமபத்திரர் அவர்கள்லாம் ஆண்டாலும் பிரதிகார அரசர்களில் வலிமை மிகுந்த அரசர் யாருன்னா மிகிரபோஜர். இப்ப பிரதிகாரர்கள்ல நாம முதலாம் நாகப்பட்டர், மிகிரபோஜர் இவர்களை மறக்கவே கூடாது. அதற்கு அடுத்தது பாலர்கள். பால வம்சத்தை உருவாக்கியவர் யாருன்னா கோபாலர். இந்த கோபாலருக்கு பிறகு ஆண்ட தர்மபாலர் விக்ரமசீலா என்கின்ற பௌத்த கல்வி மைய மடாலயத்தை உருவாக்கியவர். அவருடைய மகன் யாருன்னா தேவபாலர். இருவருமே மிக சிறப்பாக ஆட்சி ஆண்டார்கள். இவங்க வங்காளத்தை ஆண்டவர்கள். அதனால ஆர்சி மஜும்தார் என்கின்ற வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்றாரு, தர்மபாலர் தேவபாலர் ஆட்சி காலங்கள் வங்காள வரலாற்றின் சிறப்பு மிக்க அத்தியாயங்கள்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது பாலர் வம்சத்தின் மிகச்சிறந்த வலிமை மிகுந்த அரசர் யாருன்னா முதலாம் மகிபாலர். இந்த முதலாம் மகிபாலர் 2ஆம் பால வம்சத்தை தோற்றுவித்ததாகவும் கருதப்படுகின்றார். இந்த முதலாம் மகிபாலர் காலத்தில்தான் சோழ மன்னர் ராஜேந்திர சோழன், முதலாம் ராஜேந்திர சோழன் வங்கம் வரை படையெடுத்து சென்றதாக கூறப்படுகின்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா சவுகான்கள். இந்த சவுகான் ராஜபுத்திர வம்சத்தை தோற்றுவித்தவர் சிம்மராஜ். ஆஜ்மீர் நகரத்தை தோற்றுவித்தவரும் இவர்தான். சாகம்பரி என்ற நகரம் தான் இவர்களுடைய தலைநகரம். இந்த சவுகான் மன்னர்களில் கடைசி மன்னர் யாருன்னா பிருத்திவிராஜ் சவுகான். பிருத்திவிராஜ் சவுகான் முகமது கோரியிடம் 2 போர் புரிந்தார். முதல் பேருக்கு பேரு முதலாம் தரைன் போர், 2ஆம் போருக்கு பேரு 2ஆம் தரைன் போர். முதலாம் தரைன் போர்ல பிருத்திவிராஜ் சவுகான் முகமது கோரியை வெற்றி கொண்டார். ஆனால் 2ஆம் தரைன் போர்ல பிருத்திவிராஜ் சவுகான் முகமது கோரியிடம் தோற்றுவிட்டார். இதன் காரணமாகத்தான் இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி தொடங்கியது. இப்ப நம்ம ராஜபுத்திரர்களினுடைய ஆட்சி அமைப்பு பற்றி பார்க்கலாம். இந்த பிருத்திவிராஜ் சவுகானினுடைய அவைக்கள புலவர் சந்த் பார்தை என்பவர் அவரை பற்றி அழகாக பிருத்திவிராஜ ராசோ என்ற நூலை எழுதியுள்ளார். ராஜபுத்திரர்களினுடைய கலைக்கு பேரு ராஜஸ்தானி. இவர்கள் கலை கட்டடக்கலை மிகவும் புகழ் வாய்ந்தது. மான்சிங் அரண்மனை, ஆம்பூர் கோட்டை, உதய்பூர் ஏரியின் நடுவே அமைந்துள்ள அரண்மனை இவையெல்லாம் இவர்கள் கலை கட்டடக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. குடியிருப்பு கலை கட்டடக்கலை என்று இது அழைக்கப்படுகின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர்களுடைய கஜிராஹோ, கோனார், தில்வாரா, அது மட்டும் இல்லாம ஓசியான், இந்த கோவில்கள், இந்த இடங்களில் அமைந்துள்ள கோவில்கள் மிகவும் புகழ் வாய்ந்தவை.
கஜுராஹோ கோயில் பந்தேல்கண்டில் மத்திய பிரதேசத்தில் இருக்கு. கோனார்க்கு ஒடிசாவில் இருக்கு. தில்வாரா சமண கோயில் ராஜஸ்தானில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராஜபுத்திரர்கள் மலைப்பாறை மேலே ஒரு மாளிகை அமைச்சிருக்காங்க. அந்த மாளிகைக்கு பேர் ஜோத்பூர் மாளிகை. கஜுராஹோ வளாகத்தில் மட்டுமே 30 கோயில்கள் உள்ளது. சரியா குழந்தைங்களா? அதுக்கு அடுத்தது ராஜபுத்திரர்களின் மரபுகளில் முக்கியமான பண்பு ஒன்று என்னன்னா ரக்ஷாபந்தன். இந்த ரக்ஷாபந்தனை 1905 வங்க பிரிவினையின் போது ரவீந்திரநாத் தாகூர் தொடங்கி வைத்து இந்து முஸ்லிம்களுக்கிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தினார். சரியா குழந்தைங்களா? இப்போ நாம ராஜபுத்திரர்கள், வட இந்திய புதிய அரசர்கள்னு சொல்றது ராஜபுத்திரர்கள். 36 வகை அரச குலகங்கள் இருந்தார்கள். அவர்களில் முக்கியமானவர்கள் பிரதிகாரர்கள், பாலர்கள், சவுகான்கள். பிரதிகாரர்கள்னா 2 மன்னர்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். பாலர்களில் ஒரு 4 பேர், சவுகான்ல 2 பேர். அதற்கு அடுத்து அவர்களுடைய பங்களிப்பு, ஆட்சி அமைப்பு, அதை பற்றி பார்த்தோம். அதன் பிறகு இந்த பாடத்தினுடைய இறுதியில கொடுக்கப்பட்டிருக்கிற பகுதியை பார்ப்போம். அதாவது இந்தியாவின் மீது படையெடுப்பு நடத்திய அராபியர், துருக்கியர் பற்றி இந்த பாடத்தினுடைய இறுதியில கொடுத்துருக்காங்க. அதையும் நாம பார்த்துடலாம். இஸ்லாமின் தோற்றத்தை பத்தி முதல்ல கொடுத்துருக்காங்க. இஸ்லாம் மதம் அரேபியாவின் மெக்காவில் தோற்றுவிக்கப்பட்டது. தோற்றுவித்தவர் யாருன்னா முகமது நபி. தோற்றுவித்தவர் யாருன்னா முகமது நபி. ஒரு இஸ்லாம் சமயம் அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஒரே நபரால் ஆளப்பட்டால் அவங்கள தான் கலீஃபத்துன்னு சொல்றாங்க, கலீஃபான்ட்டும் அழைக்கிறாங்க. உமையத்துகளும் அப்பாசித்துகளும் தான் தொடக்க கால கலிஃபாக்கள். உமையத்துகளும் அப்பாசித்துகளும் தான் தொடக்க கால கலிஃபாக்கள். இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்தவர் யாரு? முகமது நபி. இப்போ முகமதுனே 4 பேர் வரும். நீங்க அதை கரெக்டா வித்தியாசப்படுத்த தெரியணும். முகமது நபி என்பவர் இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்தவர். அதுக்கு அடுத்தது பார்க்க போறது நம்ம முகமது பின் காசிம். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கிபி 712 சிந்துவை கைப்பற்றிய முதல் அராபியர். சிந்துவை கைப்பற்றிய முதல் அராபியர் இவர். சிந்துவினுடைய தலைநகரம் அரூர் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள முல்தான் ஆகிய இடங்களை கைப்பற்றினாரு. ஆனா தொடர்ச்சியாக இவர்களால் ஆள முடியவில்லை. ஒருவேளை தொடர்ச்சியா ஆண்டிருந்தா அப்போதிருந்தே இஸ்லாமியர்களின் ஆட்சி இந்தியாவில் இருந்திருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக ஆள முடியல. இவர்கள் 0 to 9 வரையான எண்களையும் சதுரங்க விளையாட்டையும் இந்தியர்களிடமிருந்து கற்றனர். யாரே? அரேபியர்கள். அரேபியால தோன்றிய மதம்தான் இஸ்லாம் சமயம். தோற்றுவித்தவர் முகமது நபி. அங்கிருந்து வந்து இந்தியாவை கைப்பற்றிய படையெடுப்பாளர் யாருன்னா முகமது பின் காசிம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா துருக்கியிலிருந்து வந்து இந்தியாவின் மீது படையெடுத்தவர் யாருன்னா கஜினி மாமூது. கஜினி என்ற பகுதியை தலைநகராக கொண்டு ஆண்டவர். இவர் கிட்டத்தட்ட 17 முறை இந்தியாவின் மீது படையெடுத்திருக்கிறார். 17 முறை இந்தியாவின் மீது படையெடுத்தார். கிபி 1001 கஜினி மாமூதுவால் தோற்கடிக்கப்பட்டதால் தன்னை மாய்த்து கொண்ட ஷாகி அரசர் யாருன்னா ஜெயபாலர். இந்த கஜினி மாமூதுக்கு இந்தியாவை ஆளணும்னு ஆசையெல்லாம் கிடையாது. இந்தியாவினுடைய செல்வங்களை கொள்ளையடிப்பது மட்டுமே இவருடைய படையெடுப்பின் நோக்கம். இவருடைய அடுத்த முக்கியமான படையெடுப்பு 1018 மதுரா போர். அதற்கு அடுத்தது கடைசி மற்றும் இறுதியான 17வது படையெடுப்பு 1024 சோமநாதபுரம் படையெடுப்பு. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா கோர் என்ற பகுதியை ஆண்டவர் முகமது கோரி. இவருக்கு என்ன விருப்பம்னா இந்தியாவில் தன்னுடைய பேரரசை விரிவாக்கம் செய்யணும், இந்தியாவை ஆளணும் அப்படின்றது தான் இவருடைய ஆசை. இவர்தான் நம்முடைய ராஜபுத்திர அரசர் பிருத்திவிராஜ் சவுகான் கூட 2 முறை போர் புரிந்தவர். முதல் போர், முதலாம் தரையின் போர் 1191 முகமது கோரி தோற்றுவிடுகிறார். 2ஆம் போர்ல கிபி 1192
இவர் வெற்றி பெறார். இதனால ஆஜ்மீரில் முதல் இஸ்லாமிய அரசு தோற்றுவிக்கப்படுகிறது. முகமது கோரி இந்தியாவை ஆள வேண்டும் என்று விருப்பப்பட்டாலும் அவர் இறந்து விடுகிறார். அதனால அவருடைய படை தளபதி குத்புதீன் ஐபக் தான் இந்தியாவை ஆண்ட முதல் சுல்தானாக போற்றப்படுகிறார். ஓகேவா குழந்தைங்களா? அப்போ கஜினி மாமூது, முகமது பின் காசிம், முகமது கோரி, முகமது நபி இவர்களுக்குள்ள உள்ள வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியணும். இதற்கப்புறம் இந்த பாடத்தினுடைய குறிப்புகளை படித்து பாருங்க, உங்களுக்கு நன்றாக புரியும். இந்த பாடத்தினுடைய சுருக்கத்தை மட்டும் நான் இப்போ சொல்லிட்டேன். ஓகேவா குழந்தைங்களா? நன்றாக படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ குட்டீஸ்.